ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குர்த்தி அண்ட் பேண்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஆஃப்கானி ஸ்டைலில் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தடில் ஆஃப்கானி ஸ்டைல் பேண்ட் ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று பட்டி வச்சது, இன்னொன்று வந்து பிளாசோ டைப்பில். இன்றைக்கி நாம் பிளாசோ டைப்பில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் கிராச் லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக ஹிப் ரவுண்டை எப்படி எடுக்கணும்னா, உங்கள் லோயர் பாடியோட அதிகமான சுற்றளவு எங்கே இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 40 இன்ச்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ஹைட்டு, நீங்கள் பேண்ட் எங்கேருந்து போடுவீங்களோ அதிலேருந்து கீழே உங்கள் ஆங்கிள் வரைக்கும் இருக்க ஹைட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு, இதில் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேண்ட்டை வியர் பண்ணும்போது கால்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக போகும். அதுக்காக ஆஃப்கானி ஸ்டைல் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறக்காக நான் 2.25 மீட்டர் இருக்க மாதிரி காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டைல் பேண்ட்டுக்கு காட்டன் கிளாத் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை லென்த் வைஸ் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வித் வைஸ் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம குர்த்திக்கு எப்போவும் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்க ராய்ஜஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என் கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 22 இன்ச் இருக்குது. ஸோ நான் இந்த மொத்த அகலத்தையும் அப்படியே எடுத்துக்க போகிறேன் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நிறைய சுருக்கம் இருக்கும். அதுக்காக அதே மாதிரி லென்த் பார்த்திங்கன்னா 44 இன்ச் இருக்குது. மேலே ஓப்பன் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். இப்போ 2 இன்ச்சுக்கு வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் 1 இன்ச் வித் இருக்க மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 2 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கேன் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்து கிராச் லென்த்து மார்க் பண்ணிடலாம். ஓப்பன் சைடில் இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து மீடியம் சைஸ் இருக்கவங்களுக்கு, ஸ்மால் சைஸாக இருந்தாங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே ப்ளஸ் சைஸாக இருந்தால் 3 இன்ச்சு. நான் மேலே வேஸ்ட் ரவுண்டில் டோட்டலாக இருக்க எல்லா கிளாத்தையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் கிளாத்தோட ஓப்பன் சைடில் இந்த கிளாஸில் வந்துட்டு கிராச்சை மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ கிராச்சோட ஹைட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட ப்ளஸ் ஒரு 2.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஹிப் ரவுண்ட் 40 இன்ச்சு டிவைட் பை 4 போட்டோம்னா 10 இன்ச் வரும். அது கூட 2.5 இன்ச் ஆட் பண்ணோம்னா 12.5 இன்ச் என்னோடய கிராச் லென்த்து. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் அதிகமாக வைக்கலாம். இப்போது எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு கிராச் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல நான் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணவே இல்லை. கிளாத்தோட மொத்த அகலத்தையும் வேஸ்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து பேண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்காக ஒரு 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே இருந்து என்னோடய ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 38 இன்ச்சு. அதிலிருந்து 2 இன்ச் கம்மி பண்ணி 36 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே ஆங்கிள் ரவுண்டில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு தனியாக ஒரு பட்டி மாதிரி கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 2 இன்ச்சை கம்மி பண்ணிக்கோங்க ஹைட்லேருந்து. இப்போது 36 இன்ச் ஹைட்டுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஆங்கிள் ரவுண்டை மார்க் பண்ணணும். எனக்கு ஆங்கிள் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச் வச்சு 14 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களோட ஆங்கிள் ரவுண்ட் ஹாஃபாக எடுப்பீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் டபுளாக வைக்கணும். ஏன்னா நிறைய இங்கே வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக இப்போ இந்த ஆங்கிள் ரவுண்டையும் கிராச் கர்வையும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிடலாம். பேண்ட்டோட ஃபோல்டிங் சைடில் இருக்கிற சென்டர்ஸை நாச் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு தைக்கும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். அவ்வளோதான், பேண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். அடுத்து கீழே ஆங்கிள் ரவுண்டில் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கிளாத் கட் பண்ணிக்கலாம். பேண்ட்டு கிளாத் கட் பண்ணது போக சைடில் இருந்த கிளாத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட டாப்போட கிளாத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரிப்போட வித் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. இதோட லென்த் பார்த்திங்கன்னா
நம்ம ஆங்கிள் ரவுண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் அதிகமாக சீம்க்காக விட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஆங்கிள் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச் போட்டோம்னா 14 இன்ச்சு. அதை மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுருக்கேன், 2 லெக்லேயும் வர ஆங்கிள் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இதை நம்ம எப்போவும் மடித்து அயன் பண்ணுவோம் இல்லையா, இதோட 2 எட்ஜஸையும் ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆங்கிள் ரவுண்டில் கொடுக்குற அந்த பட்டி உள்ளே வந்து கேன்வாஸ் கொடுத்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக இதை மட்டும் 2 சைட்லேயும் ஹாஃப் இன்ச்சுக்கு அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேண்ட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேண்ட்டு கிளாத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிராச்சை ஸ்டிச் பண்ணிடலாம். 2 சைடில் இருக்க கிராச் லைனையும் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் கிராச் லைனை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சென்டர் கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பேண்ட்டோட 2 லெக்கும் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ரவுண்டில் ஸ்டிச் பண்ணிடலாம். அங்கே வந்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த ஆங்கிள் ரவுண்டில் எந்த அளவுக்கு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட அகலத்துக்கு நம்ம இங்கே வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுக்கணும். அதுலேயும் கிளாத்தோட 2 சைட்லேயும் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து விட்டுருங்க. அது வந்து நம்ம தையலுக்காக. அதை விட்டுட்டு அந்த 1 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்க கிளாத்தில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போது ப்ளீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஆங்கிள் ரவுண்டோட சென்டரில் நாச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் ப்ளீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டரில் ஒரே ஒரு பாக்ஸ் ப்ளீட் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு சைட்லேயும் அந்த பாக்ஸ் ப்ளீட்டில் இருக்கிற ஒரு ப்ளீட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் மற்ற ப்ளீட்ஸையும் வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் நாச்சிலேருந்து ஒரு சைடு ஒரு டைரெக்ஷனில் இருக்கும் ப்ளீட்ஸு, இன்னொரு சைடில் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸை வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பட்டியை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸோட ஒரு சைடில் இருக்க கிளாத்தை ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி வேணும்னா தையல் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 தையலாக தெரியும். இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டும்போது ஒரே ஒரு சிங்கிள் தையல் மட்டும்தான் வெளியே தெரியும். அதுக்காக தான். இப்போ இந்த பட்டியோட இன்னொரு சைடு ஹாஃப் இன்ச்சை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அதையும் உள் பக்கமாக இருக்க மாதிரி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேண்ட்டோட ஆங்கிள் ரவுண்டில் இந்த நான் சொன்ன மாதிரியே சென்டரில் பாக்ஸ் ப்ளீட் வச்சுட்டு 2 சைட்லேயும் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ 2 சைட்லேயும் நீட்டாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. அந்த சென்டர் பாக்ஸ் ப்ளீட்க்கு அப்புறம் 2 சைட்லேயும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீட்டாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். இப்போது கீழே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டியை அட்டாச் பண்ணிடலாம். பட்டியோட ஒரு சைடில் இருக்க அந்த ஹாஃப் இன்ச்சு நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீஸ் மேலேயே விழற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் கிளாத்தோடு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். தைக்கும்போது அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளீட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்க மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. இது வந்து கிளாத்தோட ராங் சைடில் வச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் திருப்பிட்டு இப்போ அந்த கேன்வாஸை வச்சு கிளாத்தை ஒட்டி வச்சோம் இல்லையா, அதை மேலேயே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டிங் எட்ஜு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அந்த பேண்ட்டு கிளாத்தில் இருக்கிற ரா எட்ஜஸ் அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும், நம்மளுக்கு வெளியே நீட்டாக இருக்கும். இது தைக்கும்போது நீங்கள் வேணும்னா ஏதாவது காட்டன் லேஸ் அந்த மாதிரி கூட அட்டாச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் ரவுண்டில் நம்ம நீட்டாக ப்ளீட்ஸை வச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு ஆங்கிள் ரவுண்ட்லேயும் ப்ளீட்ஸை வச்சு எடுத்துக்கலாம்.
அடுத்து இப்போ பேண்ட்டோட எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்டில் இருக்க கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் இந்த 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். பேண்ட்டோட ஃபுல் ரவுண்ட்லேயும் இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டோம். அடுத்து எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு தைக்கிறக்காக எகைன் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க எலாஸ்டிக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ இப்போ கிளாத்தில் நான் எக்ஸாக்டாக 1 இன்ச் இல்லாமல் ஒரு 1.25 இன்ச் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறேன். இப்போது ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் இந்த 1.25 இன்ச்சுக்கு நான் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். இந்த ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா ராங் சைடில் உள் பக்கமாக திருப்பி தைக்கணும். வெளி பக்கத்தில், அதாவது நல்ல பக்கத்தில் ஜஸ்ட் ஒரே ஒரு தையல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது 1.25 இன்ச்சுக்கு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜு மேலேயே ஒரு தையல் போடுறேன். இது நீங்கள் நார்மல் பிளாசோ பேண்ட்டில் ஸ்டிச் பண்ணுற எலாஸ்டிக் மாதிரி இருக்காது, எங்கேயும் இழுத்துட்டெல்லாம் இருக்காது, நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டான கிளாத் தான். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கிளாத்தை விட்டுருங்க தைக்காமல். இப்போ இந்த ஓப்பனில் தான் நம்ம எலாஸ்டிக்கை கோர்க்கணும், அதுக்காக தான். இப்போது எலாஸ்டிக்கோட லென்த் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்துடலாம். உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 3 to 4 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே 36 இன்ச் வேஸ்ட் ரவுண்டு -3 இன்ச் பண்ணி 33 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது எலாஸ்டிக்கோட ஒரு சைடில் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ பேண்ட்டில் இருக்க எலாஸ்டிக் லூப் வழியாக இதை நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் இந்த எலாஸ்டிக்கை நான் கோர்த்து எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 ஏஜையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக கிளாத்தை வேஸ்ட் ரவுண்டில் எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 எலாஸ்டிக் ஏஜையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் ட்ரிபிள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அந்த எலாஸ்டிக்கை உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த நம்ம பேலன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை தைச்சிடலாம். இந்த ஓப்பனை ஸ்டிச் பண்ணும்போது இந்த எலாஸ்டிக் மேலே தையல் விழக்கூடாது, அது மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போது வேஸ்ட் ரவுண்டில் இந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கிளாத் மூவ் ஆகிக்கும். அடுத்து இந்த லெக் 2ஐயும் ஒன்றா வச்சு தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராச் பாயிண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட கிராச் பாயிண்ட் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெக்கோட ஆங்கிள் ரவுண்ட்லேருந்து இன்னொரு ஆங்கிள் ரவுண்டுக்கு தையல் போடலாம் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில். ஆங்கிள் ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெக் கிளாத்தில் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க, கிளாத் நீட்டாக இருக்கும். அடுத்து இந்த எலாஸ்டிக் கோர்த்தோம் இல்லையா, அது உங்களுக்கு வியர் பண்ணும்போது உள்ளே மடங்கிக்கும், சேஞ்ச் ஆகும். அதனால் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு எலாஸ்டிக்கோட அந்த சென்டரில் வர மாதிரி ஒரு தையல் இந்த மாதிரி இழுத்து போட்டுக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டில் இருக்க கிளாத்தும் ஈவனாக மூவ் ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 15 மினிட்ஸில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு ஆஃப்கானி ஸ்டைல் பேண்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.